welcome to Cook with Martina. இன்னைக்கு chicken keema எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்த போறேங்க. வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். மூணு தக்காளி, நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ண விடலாம். அப்போதான் நல்லா சாஃப்ட் அண்ட் மஷியா இருக்கும். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். சிக்கனை நல்லா நான் அரைச்சி வச்சிருக்கேங்க. ஆனால் அரைக்கும் போது அது கூடவே பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 2, ஒரே ஒரு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. லேட்டர் நம்ம அதை தான் நம்ம சேர்த்துவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், இப்போ கீமாவை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும் புதினாவும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் இந்த சிக்கனோட அரைச்சிருக்கேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா அங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதையும் தான் இது கூட சேர்த்து போறோம். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அடுத்தது இதை தான் நான் சேர்த்துக்க போறேன். இந்த வெஜிடபிள்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரட் இருக்கு, பொட்டேட்டோ இருக்கு, பீஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம சேர்த்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ண விடலாங்க.
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம லிட க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutes குக் பண்ண விடலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் இல்லையா? இது எது கூட எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னோட ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா எனக்கு குழம்பு எதுவுமே வேண்டாங்க. இதுவும் ஹாட்டான ரைஸ் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையா இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கீமா ரெடியோ ரெடி.